நீங்க லாரன்ஸ் மாஸ்டர் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கலன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? யா ஆனா நான் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டிருக்கேன். தட் சார் எனக்கு ஏதோ ப்ரொமோஷனல் சாங் எல்லாம் இருந்தா கொடுங்க, நான் ஆடுறேன். மா பேயெல்லாம் எப்படி ஆடு வைக்க முடியும்? நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருங்க. தூக்கம், காஃபி, அர்ஜென்ட்டா உங்களுக்கு ஒண்ணு கக்காவோ வருதோ. இன்னைக்கு காலைல ஒரு ஆட் முடிச்சுட்டு வந்தீங்க, அந்த ஆட பத்தி சொல்லுங்க. தங்கம் வாங்குங்க, தங்கம் போங்க, அந்த மாதிரி ஏதோ மேம் அந்த காமெடி. நீங்க இவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்க, பட் யூ பேசிக்கலி ஃப்ரம் அசாம். தீபக் தின்கர் அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கத்தி கொடுத்தாரு. வணக்கம் சொல்லு, ஸ்டேஜுக்கு போன உடனே வணக்கம். அப்போ சின்ன பொண்ணு, ஓகே, போன உடனே வணக்கம் வரல, மறந்துட்டேன். ஓகே, வங்களா. You are single, right? Yes, ma'am. You're still not married. No, ma'am. Marriage is very far. Already rich. அதுக்கு அப்புறமா போனா அவனுக்கு ஒரு திமிர் இருக்கும். அது நம்ம கிட்ட வேணாம். ஆமா, நம்ம கிட்ட திமிர் காட்டினா அப்படியே. இப்போ வரவங்க நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கல்யாணங்கள் டிவோர்ஸ்ல போய் முடியுது. அது முன்னாடியும் டிவோர்ஸ் ஆயிருப்பாங்க. இப்போ we girls are talking. இப்போ வாயத்தோட கேள்வி கேக்குறாங்க, டைவர்ஸ். ஆமா. சோ இப்போ வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? மேம் இப்போ நீங்களும் அதுதான் பண்ணிருக்கீங்க. மிஸ் மேகி மாதும்பட்டி ப்ரொடக்ஷன்ல. சோ அதுக்கு ரிலீஸ்க்காக தான் வெயிட் பண்றேன். அது அட்லீஸ்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா ஏதோ டோர் ஓபன் ஆகும் நினைக்கிறேன். நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எல்லாரும் நிறைய ஆர்டிஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த படம் எப்போ வரும் அப்படி சொல்லிட்டு இருக்கு அதுல. மத்த படங்கள்ல கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ஆசைப்பட்டதுல கிடைச்சிருக்கு. என்னன்னு சொல்லுங்க. என்னது? You danced in this movie. அந்த சாங் நீங்க டான்ஸ் ஆடினேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், நிறைய கிடைச்சிருந்தா. அவங்க சொன்னாங்க இல்ல இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு. And even Rangaraj sir is very sweet. You must have noticed. He's very sweet. The most genuine and down to earth person in the media. நான் work பண்ண தெரிஞ்சவங்கள இருந்து Rangaraj sir தான் one of the most sweetest person. Even in Cook with Komali he's doing amazing. Okay. Very sweet is. But நீங்க லாரன்ஸ் மாஸ்டர் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கலன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அவரோட ஆட முடியல in front of the camera. யா ஆனா நான் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டிருக்கேன். தட் சார் எனக்கு ஏதோ ப்ரொமோஷனல் சாங் எல்லாம் இருந்தா கொடுங்க, நான் ஆடுறேன். மா பேயெல்லாம் எப்படி ஆடு வைக்க முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ see it is the requirement. அவங்க நாங்க கேட்டுருவோம், அவங்க மைண்ட்ல அது வரணும். பிகாஸ் தேர் புட்டிங் மணி, தேர் கிவிங் so much effort to make a movie. ஸோ அது ஆப்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க இப்போ வரைக்கும் கொடுக்கல. பட் யா ஐ வுட் லவ் டு டூ தட். பட் இப்போ படம் தேவையில்லையே, இப்போதான் இண்டிபெண்டன்ஸ் சாங் ஒரு கல்ச்சர் போயிட்டு இருக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் தட் சம்திங் கம்ஸ் அப். ஒரு இண்டிபெண்டன்ஸ் சாங் இருந்தாலும் ஐ வுட் லவ் டு டூ இட். இப்போ பாப் ஆல்பம்ஸ் நிறைய பேர் பண்றாங்கல்ல, ஈவன் சினிமா மியூசிக் டைரக்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்தா போவீங்களா? கண்டிப்பா போவேன். ஐ எம் வெயிட்டிங். Waiting ஜாஸ்தி. Even if I know that somebody is working on a music or something, I don't mind going and asking. Okay. Work விஷயத்துல I don't feel like that நான் கேட்க கூடாது, கேட்டா என்ன நினைப்பாங்க. No, I openly go and ask. That's very nice. That's very good. இப்போ நீங்க கத்துக்கிட்டீங்களா குக்கிங்? No ma'am, எனக்கு குக்கிங் வராது. I'm telling you, people have a doubt. எப்படி இவ்வளவு வருஷமா குக் வித் கோமாளி பண்ணி குக்கிங் தெரியாது. பட் the core reason I'll tell you, technically யோசிச்சு பாருங்க, நம்ம கோமாளி. ஸோ அவங்க சமைக்கும் போதோ ஏதாவது பண்ணும் போது நம்ம கொஞ்ச நேரம் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது. அது கொஞ்ச நேரம் தான் அந்த பேண்ட்ரில இருந்து ஏதாவது எடுத்துட்டு வரோம். பாதி நேரம் நம்ம சுத்திட்டு இருப்போம், கிண்டல் பண்ணிட்டு இருப்போம், மற்ற டேபிள்ல போவோம். பட் குக்கிங் இஸ் சம்திங் யூ ஹேவ் டு observe, right? Stand there, know that இதுக்கு அப்புறம் இது அந்த மாதிரி நம்மளுக்கு டைம் கிடைக்காது observe பண்றதுக்கு. So there's no chance I can learn cooking. And moreover, cooking is an art. Okay. How makeup is an art. I love doing makeup. Most of the shows, almost every time I do my own makeup. Nice. So my hand is more, my kalai mostly is towards makeup. Okay. I don't get this cooking stuff. ஆமா வராது எனக்கு. நீங்க இவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்க, but you're basically from Assam. Yes, I'm from நீங்க எந்த வயசுல you came to Chennai? When I was 18 years old. Okay. 18 years old. It's been 15 years I came here. Okay. அப்போ நன்றி கூட தெரியாது, எப்படி கிண்டல் அடிப்பாங்க. அப்போ ராதிகா மேமும் கௌதமி மேம் அவங்க ஜட்ஜ் இருந்தாங்க ஜோடி டைம்ல. ஓகே. தீபக் எனக்கு இப்ப பிக் பாஸ்ல இருந்தாங்க. தீபக் தின்கர் அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கத்தி கொடுத்தாரு.
வணக்கம் சொல்லு, ஸ்டேஜுக்கு போன உடனே வணக்கம். அப்ப நான் சின்ன பொண்ணு, ஓகே, போன உடனே வணக்கம் வரல, மறந்துட்டேன். ஓகே, வங்களா வணக்கங்களா ஏதோ சொன்னேன். So this is how I started my journey of learning Tamil. ஆமா. பட் நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் ஈவன் ஆக்ட்ரஸஸ் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் டப்பிங் தான். Somebody has to jump for them. But நீங்க that partly I am very happy. Whatever movies I have done, in all the movies I have dubbed myself. அது தெரியும் எனக்கு. ஆமா, நான் தான் டப் பண்ணுவேன். அது ஒரு கான்ஃபிடன்ஸ். இப்போ கூட ஒரு வேற படத்துல வேற ஏதோ ஆக்டர் ஒரு படம், அதுக்கு டப்பிங் எனக்கு கூப்பிடுறாங்க. நானே ஷாக், என்னது எனக்கு டப்பிங்? இல்ல இல்ல மேம், இது கேரக்டர் கொஞ்சம் ராஜஸ்தானி கேரக்டர், கொஞ்சம் தமிழ் பேச தெரியணும், ஆனா இட் ஹாஸ் டு சவுண்ட் லிட்டில் ஹிந்திஷ் சொல்லி எனக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. நான் அப்படியே போயிட்டு டப்பிங் பண்ணி. தமிழ் எப்படி நீங்க ஏதாவது மாஸ்டர் வச்சு படிச்சீங்களா? ஈவன் ஃபார் சம் கிளாஸஸ் ஆர் டாக்கிங் ஜெனரல்? யா, டாக்கிங். அந்த டைம்ல எல்லாம் கார் இல்ல என்கிட்ட, ஆட்டோ தான், ஆட்டோ டிராவல் தான். சோ இந்த ஆட்டோக்காரங்க கிட்ட பேசுறது, ஷாப்கீப்பர் கிட்ட பேசுறது, இதுதான் பெஸ்டான லேர்னிங் டீச்சர்ஸ். ஐ பிலீவ். வெரி குட். திட்டு வாங்குறது, ஆட்டோக்கு காசு கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி ஆயிடுச்சு, நான் திட்டுறதோ அவங்க எனக்கு திட்டுறதோ எல்லாமே நடந்துச்சு. அப்போ நான் கத்துக்கிட்டேன். நீ தட்ஸ் a very good advice. ஏன்னா நிறைய பேர், நான் ஒரு செலிபிரிட்டி, why should I talk to the servant, நான் எதுக்கு ஆட்டோக்காரங்க கிட்ட பேர் நிறைய பேர் நினைப்பாங்க. அது இப்போதான் ஐ திங்க் நடந்துட்டு இருக்கு. முன்னாடி எல்லாம் இட் வாஸ் வெரி நார்மல். ஓகே, இப்போதான் எனிபடி ரீல்ஸ்ல பண்றதோ, தே ஆர் செலிபிரிட்டி, லைக் இட்ஸ் பிகம் வெரி காமன். அந்த டைம்ல எல்லாம் ஐ டோன்ட் திங்க் சோ. பிகாஸ் அப்போ சோஷியல் மீடியா இல்ல, இன்ஸ்டாகிராம் இல்ல, தேர் வாஸ் ஓன்லி ஃபேஸ்புக், ஆர்குட், அப்படிதான் இருந்துச்சு. சோ பீப்புள் டிடன்ட் ரெகக்னைஸ் யூ லைக் எவ்ரிவேர். அப்படி டக்குன்னு எல்லாம் ரெகக்னைஸ் பண்ற லெவலுக்கு எல்லாம் யாருமே ஃபார் த லேமேன் அவங்க போயிட்டு ராத்திரி ஜோடி நம்பர் பார்க்க மாட்டாங்களா. ஸோ நிறைய பீப்புளுக்கு என் மூஞ்சி கூட தெரியாது. இப்போதான் சோஷியல் மீடியா இஸ் லைக் எவ்ரிபடி ஆன் த ஃபோன். ஆட்டோ அண்ணாஸ் ஆல்சோ ஆல்வேஸ் ஆன் த ஃபோன், இன்ஸ்டாகிராம். அவங்களுக்கு இப்போதான் தெரியும். இப்போ வர ஆர்டிஸ்ட் எல்லாம், இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அப்போ எல்லாம் கண்டுபிடிக்கல மேம். அப்போ திட்டுறது ஈஸியா இருந்துச்சு. இப்போ நான் திட்டினா வீட்டு போட்டுருவாங்க. எல்லாமே after this YouTube and all came inside. It's Instagram. Main Instagram. Yeah, very scary. Very scary. Okay, now you're single, right? Yes, ma'am. You're still not married? No, ma'am. Marriage is very far away in my book. Okay, அப்படி இருந்தாக்கா கூட உங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. நான் உங்களுக்கு 3 சாய்ஸ் கொடுக்குறேன். Okay. 3 சாய்ஸ். அதுல வந்து என்ன மாதிரியான guy you like அப்படின்றத சொல்லுங்க. One guy வந்து very handsome. வெரி வெரி ஹேண்ட்ஸம். பட் உங்க மேல அவ்வளோ ஆசை வச்சிருக்காரு, உங்க பெரிய ஃபேன். பட் என்ன ஒண்ணுனாக்கா, லைக் அவருக்கு வந்து he is not very brainy, he is not very rich. 2. இன்னொருத்தர் வந்து பார்க்க ஷாபியா இருக்காரு, ஆனா நிறைய பணம் காசு, பட் பிரெயின் கிடையாது. இன்னொருத்தர் பார்க்க ஒரு டஸ்க் லுக்கிங்கா இருக்காரு, ஒரு ஓகே காய், he is brainy also, ஒரு அளவுக்கு is financially okay. யாரை செலக்ட் பண்ணீங்க? third தான். ஆமா. Okay, I think உங்ககிட்ட brain is very important. Okay, brain இருந்தா தான் காசு சம்பாதிக்க முடியும். brain இருந்தா தான் எனக்கு என்ன பிடிக்கும் புரிஞ்சிக்க முடியும். சோ பையனுக்கு brain சென்ஸே இல்லனா, ஒருத்தர் அவ்வளவு அழகா இருந்து உங்களை ரசிச்சிட்டே இருக்காரு, நம்ம எத்தனை பேர் அழகு போய்டும் மேம். அதெல்லாம் சும்மா. Okay, that is ஒரு அழகான பையனுக்கு, இங்க படிச்சேன், அழகான பையனுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் வேணும். ஆனா நான் ஒரு ஹோம். Done. Do you understand? Yeah. So அழகு is something. Now maybe இது கேள்வி நீங்க when I was 25 நீங்க கேட்டிருந்தா வேற மாதிரி பதில் இருந்திருக்கும். But now with my maturity, with my experience, what I've understood that however you look, you need to be very sensitive towards the girl. அப்போ நீங்க ஆப்ஷன் கொடுக்கக்குள்ள அதனால சொன்னேன், பிரெயின் கண்டிப்பா அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி உங்க ஆன்சர் நான் 2 தான் எதிர்பார்த்தேன். பட் நீங்க இந்த தேர்ட் மெஜாரிட்டி என்ன சொன்னாங்க, என்னதான் இருந்தாலும் பணம் இல்லைன்னா என்னடி செய்யறது, அதனால பணம் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். இல்ல பிரெயின் இருந்தா பணம் சம்பாதிக்கலாமே, அவங்கிட்ட இப்போ இல்ல. இந்த பாயிண்ட் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ நீங்க சொன்னீங்க that's a valid point. பிரெயின் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா சம்பாதிக்கலாம். Yes. And not necessary அவன் ரிச்சா தான் இருக்கணும். ஏன் நாங்க
ரெண்டு பேரு சேர்ந்து ரிச் ஆனாதான் மேம் அது சஸ்டெயின் ஆகும். ஓகே ஆல்ரெடி ரிச், அதுக்கு அப்புறமா போனா அவனுக்கு ஒரு திமிர் இருக்கும், அது நம்ம கிட்ட வேணாம். ஆமா, நம்ம கிட்ட திமிர் காட்டினா அப்படியே அமுச்சு விட்டுருவோம். ஓகே சேர்ந்து வளர்னாதான் அந்த சந்தோஷம் ஆஃப் growing together. தட்ஸ் ரைட். அதுதான் எனக்கு வேணும். ஓகே, இன்னைக்கு ஷோல நான் சுனிதா கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, நிறைய பெண்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இதை, என்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு. இங்க கல்யாணம் ஆகாத பெண்கள் நிறைய பேர் இந்த ஷோ பார்த்துட்டு இருப்பீங்க. உங்க கமெண்ட்ஸ்ல உங்க ஐடியா என்னன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். இப்போ வரவங்க நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கல்யாணங்கள் டிவோர்ஸ்ல போய் முடியுது. இது எதனாலன்னு why do you think that goes for a divorce? Majority அது முன்னாடியே போயிருக்கலாம் மேம். ஆனா இப்போதான் அது முன்னாடியோ டிவோர்ஸ் ஆயிருப்பாங்க. இப்போ we girls are talking, that's why divorce is. அப்போ நம்ம கொஞ்சம் சைலண்டா இருந்திருக்குனாலதான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம். இப்போ we are not in that level of adjusting. கேள்வி கேக்குறேன்னா டைவர்ஸ். ஆமா, that's how it is. That's how I see that. Earlier also our parents also must have problems. அந்த டைம்ல லேடிஸ்க்கு அந்த what do I say, that opening of work ஓ காசு எப்படி சம்பாதிக்கிறதோ அது ரொம்ப கம்மி. So they were not independent, they were always dependent. Yes. அதனால they will just adjust அப்படினா. இப்போ அப்படி கிடையாது. நாங்களே சம்பாதிச்சுக்கோம், நீ எதுக்கு எனக்கு செலவு பண்ணு? Ma'am, it's like a girl should earn her own finances, buy her own clothes, yes, do everything by her own. Yeah. So men எதுக்கு தேவைப்படும்னா just to treat her well. So when we don't get treated well, we don't need you. Simple as that. Correct. So நம்ம அந்த மாதிரி அந்த லெவலுக்கு வந்துட்டோம்னா finance wise, so everything wise. Okay. So what do we expect? The only thing we expect from a man is respect and treat us like a prince or a princess and queen. Yeah. Simple as that. அது மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா we are sorted. There won't be divorces, I believe. கண்டிப்பா. Yeah. Okay. இப்போ உங்களுக்கு இப்போ மூவில கான்சென்ட்ரேஷன் அதிகமா, or you want to do something else out of the industry? Ma'am, I want to do acting till my last breath. This is something my passion since my childhood. எல்லாரும் childhoodல இருந்து அவங்க ட்ரீம்ஸ் மாத்திட்டே இருப்பாங்க. Okay. Fluctuating இருக்கும். Since I know senses-க்கு வந்தலேந்தே I always wanted to act, dance. Okay. I've never shifted my career. Okay. என் தங்கச்சி ரொம்ப இப்படி பண்ணிட்டு இருக்கா, இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படி. I've never been that kind of a kid. Very focused in one thing, இதுதான் வேணும். Side by side, but I want to do something outside also. This I'm not gonna leave, but I've never seen, இப்போ எனக்கு Assamese food ரொம்ப பிடிக்கும். Assam. Okay. Hardly I can find a Assamese cuisine here. ஆமா, Assamese food இல்லல இங்க. ரொம்ப rare. I don't know, somewhere maybe ஒரு hook and cornerல இருக்கும். It's not, தேடினாலும் கிடைக்காது, அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்னன்னா Assamese cuisine இங்க எடுத்துட்டு வரணும் அப்படி, அது ஒரு பெரிய ஆசை இருக்கு எனக்கு. Okay, that's nice. Yeah, for that lot of investment is required, lot of connection is required. Okay. So yeah, I'm waiting for that. அது ஒரு சின்ன ஆசை எனக்கு இருக்கு, அது பண்ணணும். அந்த cuisine நான் இங்க எடுத்துட்டு வரணும்னு. ஏன்னா தமிழ் மக்கள் தமிழ்நாட்டுல இவ்வளவு வருஷம் இவங்கனால நான் சர்வைவ் பண்ணிட்டேன். Not only because of talent இருந்தாலும், if people don't like me, they will not give me work, right? Okay. The production house or whatever, they will not give me work. So when I see that, I love South Indian food. Okay. So தமிழ் மக்களுக்கு ஒரு வாட்டி சுனிதா ஒரு இங்க Assamese food எப்படி இருக்கும்னா நானும் காட்டணும்ல லைட்டா, உங்க ஊர் சாப்பாடு. ஊர் சாப்பாடு, அதுக்காக கொஞ்சம் I want to do something on that. இப்போ உங்க வீட்ல யார் இருக்கா? நீங்க, தம்பி, அம்மா? என் அம்மா, அப்பா, என் தங்கச்சி இப்போ என் கூட தான் இருக்காங்க சென்னையில. Yeah, she is working as a event manager for a Bombay company. From Bombay company. Okay. So aren't you missing your family? But they visit my sister. நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேனால தான் என் தங்கச்சி was in Assam. Okay. So during COVID I told my mom, மம்மி anyways அவளுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ப்ளீஸ் என் தங்கச்சிக்கு என் கூட அனுப்பிச்சுடுங்க, என்னால இருக்க முடியல எங்க தனியா. அதனால தான் என் தங்கச்சியை நான் கூப்பிட்டது. இல்ல அவங்களுக்கு பிடிச்சிருக்கா சென்னை? பிடிச்சிருக்கா? She loves சென்னை சாப்பாடு அது இது. அவளுக்கு சென்னை சாப்பாடு அவ்வளவு செட் ஆகல, because she is more of this non spicy person. Okay. I'm அப்படியே opposite. Okay, I need Andhra food, I need this. You like எப்படி வைரலா இப்படி பாரு. I love spicy food. My sister is more of this bland food. Okay. ஆமா. ஆனா she loves Chennai. That's why she's not going back to Mumbai or வீட்டுக்கு போல. அம்மா வருஷத்துல ஒரு வாட்டி வருவாங்க, நான் போவேன்.
ஓகே பட் பிகாஸ் தங்கச்சி இருக்கறனால அவ்வளோ மிஸ்ஸிங் இல்ல இல்ல சோ அந்த கோசினஸ் இருக்கு அந்த ஃபேமிலி இருக்கறனால தங்கச்சி. ஓகே தட்ஸ் நைஸ். சரி உங்களுக்கு ஒரு क्वेश्चन உங்ககிட்ட கேக்குறேன். இது like a brainy question. ஓகே அது பார்க்கலாம் how you are answering. There are 2 doors. ஓகே. ஒரு ப்ளூ கலர் கதவு இருக்கு, ஒரு சிவப்பு கலர் கதவு இருக்கு. ஓகே ரெட் கலர் டோர். இப்போ நீங்க ப்ளூ கலர் டோர்க்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு உடனே 50 கோடி ரூபாய் கிடைக்கும். பட் அந்த டோரை தாண்டி போய் அடுத்த டோரை திறந்தாங்கன்னா ஒரு 15 வருஷம் லேட்டர் நீங்க போய் சேர்ந்துருவீங்க. இப்போ இருக்காது. ஓகே. once you open the door உங்ககிட்ட 50 கோடி கொடுப்பாங்க. and அதுக்கப்புறம் பார்த்தா நீங்க 15 years லேட்டருக்கு வந்திருப்பீங்க. but you'll be like this only. இப்படி இருக்க மாட்டா. அதுக்கு வயசான இருப்பீங்கன்னு சொல்லல. இன்னொன்னு வந்து சிவப்பு டோர். அதை ஓபன் பண்ணா you go back to your childhood. அப்போ நீங்க வந்து என்னெல்லாம் திருத்திக்கணும், என்னெல்லாம் லைஃப்ல லூஸ் பண்ணீங்களோ நீங்க அதை பண்ணிக்கலாம். ஓகே. இது ரெண்டுத்துல which will you select? Nice. Very tricky. I think I'll go with this 50 கோடி blue. Okay. I'll tell you why. சொல்லுங்க. It is not இது மணியோ காகியம் and moreover எனக்கு திருத்ததுக்கு எதுவுமே நான் பெருசா எதுவும் பண்ணல. ஓகே. அந்த மாதிரி அவ்வளவு பேடா போல அவ்வளவு குட்டா இல்லை. என் ஜர்னி இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஜர்னி மேம். என்னோட ஜர்னி ஐ லவ் மை ஜர்னி வேர் ஐ கேன் பி ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் தட் நான் அவ்வளவு சின்ன வயசுல பாம்பே போனேன், அங்க ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணேன், அதுக்கப்புறம் தமிழ்நாடுல லாங்குவேஜ் தெரியாம இங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு. ஸோ மை ஜர்னி இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஓகே. So I would go for that blue door and take that 50 crores, 50 or 5 crores, whatever. 50 crores I will take and I'll happily see my future. But 15 years later, அந்த காலகட்டங்களுக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னாக்கா இது வெறும் 5 கோடி ரூபாய் மாதிரி தானே இருக்கும். 50 கோடி ஒண்ணுமே இருக்காது. இன்னும் ஒரு 15 வருஷம். இந்த மாதிரி வரீங்களா? But I was like, எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் எதுக்கு பேக்வர்ட்ஸா பாக்கணும், நான் என் ஃபியூச்சர் என்ன ஹோல்ட் பண்ணதை நான் அதை பாப்பேன். நான் எதுக்கு there's a nice line. I don't want to read my books back. I want to go further. Next chapter. அடுத்த சாப்டர் போணும். எதுக்கு to read behind. அந்த மாதிரி நான் இப்போ நம்ம வியூவர்ஸ்ல நிறைய பேர் they will want to come for Bigg Boss. நிறைய பேர் from different fields. அவங்களுக்கு என்ன அட்வைஸ் நீங்க கொடுக்குறீங்க கேமரா பார்த்துட்டாங்க? Bigg Bossக்கு போறதுக்கு Bigg Boss போறதுக்கு அங்க உள்ள எப்படி நடந்தா நல்லா இருக்கும், what all they should do, அவங்களுக்கு வார்னிங் என்னெல்லாம் இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் நல்லது, you just give them advice. இங்க பாரு தங்கம் தம்பீஸ், நீங்க போன ஆசைப்பட்டீங்கன்னா மென்டலி பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிடுங்க. நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருங்க. தூக்கம், காஃபி, அர்ஜென்ட்டா உங்களுக்கு ஒன்று கவ் வருதோ அதை எப்படி ஹோல்ட் பண்றது முன்னாடியே கத்துக்கோங்க. ஏன்னா அது ஒரு இது பாக்குறதுக்கு மட்டும் கேட்கறதுக்கு மட்டும் சின்ன விஷயம் தோணும். ஆனா காலை ஏஞ்ச உடனே பாத்ரூம்ல கியூ பார்க்கும் போதெல்லாம் ஒரு நினைப்பு வரும், காலையில ஸ்ட்ரெஸ் அது. ஸோ இதெல்லாம் மென்டலி பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் ஞாபகம் சக்தி இருக்கணும். ஏன்னா மண்டே என்ன பேசுறாங்களோ அது சாட்டர்டே கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது என்ன பேசணும், அப்படியெல்லாம் முழிச்சிட்டு இருந்தா அங்கேருந்து திட்டுவாங்க. அதனால ஞாபகம் சக்தி, பேஷன்ஸ் அண்ட் மென்டலி இது ஜெயிக்கிறதுக்கு வந்திருக்கோம். அந்த ஸ்ட்ராங் வில் பவர் வேணும். அவ்வளவுதான், சார்ட்டட். எனக்கு மறைச்சல் ப்ராப்ளம் இருக்கு மேம். ஓகே. மண்டே ஏதோ நடக்குது, டர்ஸ்டே கேட்கும் போது என்னதாச்சு நான் அப்படி சொன்னேன் அப்படி ஆயிருது. அது ஒரு பெரிய டிராபேக் மேம் எனக்கு. ஓகே. ஆமா, that's all. பட் மொபைல் இல்லாம இருக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்ல மேம். they are okay with that. For me it was very easy. I too loved it. நான் வாக் பண்ணேன்னா பிக் பாஸ் உள்ள போயிட்டு இருந்தா ரொம்ப வெயிட் லூஸ் பண்ணேன். ஓகே. வாக் பண்ணிட்டே இருப்பேன். and you have lot of things ma'am. பேசுறதுக்கு அவ்வளோ பிரச்சனைகளா இருக்கும். சாப்பாடு இல்ல அப்படியெல்லாம் இருக்கும்போது போன்ல ஞாபகம் வராது மேம். You won't think of that at all? No ma'am, no. அதெல்லாம் இல்ல. So anyway, thank you so much for coming for the show. உங்க busy timeல இன்னைக்கு காலையில ஒரு ad முடிச்சிட்டு வந்தீங்க. அந்த ad பத்தி சொல்லுங்க. அது that is just one தங்கம் வாங்குங்க தங்கம் போங்க அந்த மாதிரி ஏதோ மேம் அந்த காமெடி ad. Okay. It is nice. இப்ப adsல வரீங்க, showsல வரீங்க, மூவிஸ்லயும் வரீங்க. So wish you all the success. Thank you so much ma'am. நீங்க பெரிய ஆக்ட்ரஸா வரணும்ன்றது இந்த சேனல் சார்பா உங்க blessingsல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் மேம், வேற எதுவுமே இல்ல. and for you also, இப்போ நம்ம ரெண்டு பேரும் மிஸ் மேகிக்காக வெயிட் பண்ணிருக்கோம். மிஸ் மேகி ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு சக்சஸ் பார்ட்டில மீட் பண்ண ரொம்ப ஆசை மேம். நிச்சயமா செய்வோம். சக்சஸ் ஆயிடும்ல மேம். We'll pray for it. We'll pray for it. மக்கள் கையில தானே இருக்கு. பாருங்க ஒரு படம் வரும் மிஸ் மேகி சொல்லிட்டு நம்ம எல்லாம் நடிச்சிருக்கோம் கஷ்டப்பட்டு. தயவு செஞ்சு அதை ஹிட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? வணக்கம்.
வணக்கம்.